வீடியோ பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கிரியேட்டிவ் எக்ஸ்பெரிமெண்ட். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட் கைட்டை எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கூடவே பார்த்தீங்கன்னா அதை மேக் பண்ணிட்டு ஃப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போர்ட்டபிள் வாட்டர் ஃபில்டரை டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அப்புறம் நம்ம டேரக்டாக வீடியோக்குள்ள போகலாம். ஆட்ஸ் கட்டிருந்தா வீடியோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருக்குமே பொதுவான கவலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸை நல்லா பிரைட்டாக காட்டிங்கன்னு ஆசைப்படுவோம். பட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபேஸில் பிம்பிள்ஸ், ஸ்பாட் அப்படின்னு எக்கச்சக்கான பிரச்சனைகள் இருந்துகிட்டு தான் இருக்குது. இதை சரி பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்னவோ ட்ரை பண்ணிப்போம். பட் ரிசல்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஜீரோ தான். இதுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ப்ராடக்ட் ஒன்று எடுத்து வந்திருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Muuchstacோட ஹெர்பல் ஸ்கின் லைட்னிங் நேச்சுரல் ஆயில் தான். இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எஃபெக்டிவான ப்ராடக்ட். இதில் பார்த்தீங்கன்னா டெர்மரிக்கு, ஆலிவேரா, நேச்சுரல் ஆயில் அப்படின்னு எக்கச்சக்கான பொருள் இருக்குது. இதை யூஸ் பண்ணுறது மூலம் பார்த்தீங்கன்னா இது நல்லா ஸ்கின்னுக்குள்ள அப்சர்வ் ஆகி ஸ்கின்னை நல்லா க்ளோ பண்ணி காட்டும். சரி, இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா 2லேருந்து 3 ட்ராப் எடுத்துக்கிட்டு நல்லா ஃபேஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நல்லா ஃபேஸை 2லேருந்து 3 நிமிஷம் வரையும் நல்லா மசாஜ் பண்ணிக்கலாம். இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எனக்கு பர்சனலாகவே யூஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இப்போ அப்ளை பண்ண ஆயிலை நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Muuchstacோட ஓஷன் ஃபேஸ் வாஷ். இதை யூஸ் பண்ண பிறகு என் ஃபேஸில் எவ்வளோ சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. ஒரு நாளைக்கு நான் 2 டைம் இதை யூஸ் பண்ணுறேன். கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறேன். இதை ஏன் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் லிக்வரஸ் சாலிசிலிக் ஆசிட் இருக்குது. அது மூலம் பார்த்தீங்கன்னா ஃபேஸில் இருக்கக்கூடிய சின்ன குறைபாடுகள் பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட்டாகவே ரிமூவ் ஆகிடும். ஸோ அப்புறம் வெயிட் பண்ணுறீங்க, டிஸ்கிரிப்ஷனில் இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் இருக்குது. பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணி ஃபேஸை பிரைட்டாக காட்டுங்க. நம்மளோட டைமண்ட் கைட்டு பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா நான் அந்த ஷில்பாலின் ஷீட் எடுத்திருக்கேன். அந்த ஷில்பாலின் ஷீட்டோட சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தா 4க்கு 4, அதாவது பார்த்தீங்கன்னா 4 அடி நீளமும் 4 அடி அகலமும் இருக்க போல வந்து ஷீட் எடுத்திருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா 2ஆக ஃபோல்ட் பண்ணி டைமண்ட் ஷேப்புக்குமா கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஷில்பாலின் ஷீட்டை பார்த்தீங்கன்னா நான் 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கிட்டேன். ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா 1.5 ஃபீட் வச்சுட்டு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மார்க்லேருந்து டாப் சைடில் ஃபோல்டான இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மார்க் பண்ணிட்டு அதில் லைன் வரைஞ்சிக்கிட்டேன். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்லேருந்து மறுபடியும் பாட்டம் சைடில் ஃபோல்டான இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மார்க் பண்ணிட்டு ஒரு லைனை வரைஞ்சிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லைன் வரைஞ்ச இடத்த மட்டும் நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஷில்பாலின் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா மார்க் பண்ண பிளேஸில் வச்சு ப்ராப்பராக கட் பண்ணி எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஷேப்புக்கு நமக்கு ஷில்பாலின் ஷீட் கிடச்சிருச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கைட்டுக்கான ஃப்ரேம் இந்த ஷில்பாலின் ஷீட்டில் வச்சு கட்டிக்கலாம். நம்மளோட கைட்டுக்கு ஃப்ரேமுக்காக பார்த்தீங்கன்னா நான் பிவிசி பைப்பை தான் யூஸ் பண்ண போகிறேன். இதை கைட்டுக்கு தேவையான அளவுக்கு நான் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்மளோட கைட்டுக்கு தேவையான அளவுக்கு பார்த்தீங்கன்னா பிவிசி பைப்பை கட் பண்ணி எடுத்தாச்சு. மொத்தம் பார்த்தீங்கன்னா 2 பீஸ் கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஒரு பீஸ் நான் எங்கே வைக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைட்டோட டாப் சைட்லேருந்து பாட்டம் சைடு வரையும் போகிற மாதிரி வைக்க போகிறேன். அதே போல் பார்த்தீங்கன்னா இன்னொரு பீஸ் நான் எங்கே வைக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைட்டோட லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு போகிற மாதிரி வைக்க போகிறேன். இப்படியே பார்த்தீங்கன்னா 2 பீஸையும் வச்சு முடிச்சுட்டு இது மேலே பார்த்தீங்கன்னா செல்லோட்டை போட்டு நல்லா ஒட்டிக்கலாம். பட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 4 கார்னரையும் பார்த்தீங்கன்னா செல்லோட்டை போட்டு நல்லா ஒட்டிக்கிறேன். எல்லா கார்னரையும் பார்த்தீங்கன்னா செல்லோட போட்டு நல்லா ஒட்டியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கைட்டில் சென்டரில் போகிற பைப்பையும் கிராஸில் போகிற பைப்பையும் பார்த்தீங்கன்னா செல்லோட போட்டு நல்லா ஒட்டிக்கலாம். 2 பைப்பும் இது போல் ஒன்று சேர இடத்துல பார்த்தீங்கன்னா ஷில்பாலின் சீட்டையும் சேர்த்து 2 பைப்பையும் சேர்த்து ஒன்றா கட்டிக்கிறேன். இதே போல் பார்த்தீங்கன்னா பிஎஸ் பைப்பு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா செல்லோட போட்டு நல்லா ஒட்டிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட டைமண்ட் கைட்டு ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு. இந்த அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பட்டத்துக்கு வால் நூலும் மட்டும் தான் கட்டணும். ஸோ அதையும் நம்ம கட்டிக்கலாம். பட்டத்துக்கு வால் எவ்வளோ லென்த் வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 மீட்டர் நீளத்துக்கு பார்த்தீங்கன்னா பட்டத்துக்கு வால் வச்சிருக்கேன். இதை பட்டத்தில் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். பட்டத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4 பக்கமும் நூல் போட்டுக்கேன். 4 நூலையும் நான் ஈவனாக பிடிச்சிட்டு முடிச்சு போட்டுக்கிறேன். நம்மளோட டைமண்ட் கைட்டு பார்த்தீங்கன்னா பறக்கிறதுக்கு தயாராகிடுச்சு. பறக்குதா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்த்தாலும் வாங்க.
காய்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பட்டாசுமா வேறு லெவலில் பறக்குது. என்ன அப்படின்னா காற்றோட வேகம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. நூலை அறுத்து பட்டம் போயிடுது. அந்த அறுத்துட்டு வந்து தண்ணிக்குள்ள வேறு வந்துட்டு பாருங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நைஸான நைலான் நூல் தான் யூஸ் பண்ணி தான். பட் இதுவே அறுத்துட்டு போகுது. பட்டா சின்ன பட்டமாக இருக்கும். சரி ஓகே, இந்த நூலை போதும் அப்படின்னு நினச்சி தான் நான் அந்த நூல் வாங்கினேன். பட் இது செட் ஆகலை. பெரிய நூல் போட்டால் தான் பறக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதான் வந்து மறுபடியும் இதே நூல் வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போமே. நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இதுவரை பண்ண பட்டத்தோட சும்மா இதான் செம மாசம் இருக்குது. செம வேற லெவலில் பறக்குது. மேலே பறக்கும்போது பார்த்தீங்கன்னா 2 ரூபா பட்டம் பறக்கிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக பட்டத்தோட சைஸ் என்ன அப்படின்னா 4க்கு 4 அப்படிங்கிற சைஸில் வந்து பட்டம் செஞ்சேன். பட் வந்து அந்த மேலே பறக்கும்போது 2 ரூபாய்க்கு எவ்வளோ பெரிய பட்டம் செய்ய முடியும் அந்த அளவுக்கு தான் பட்டம் தெரியுது. கண்ணுக்கு செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு. It's all about humanity. About humanity. It's all about humanity. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வழக்கத்தோட நீ காற்றோட அளவு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. என்னோட பிரதர்ஸ் இல்லை அப்படின்னா பட்டத்தை பறக்க கொண்டு சும்மா வேற லெவலில் பட்டம் பண்ணது. இப்படி 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 கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா பட்டாட பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணிக்கு வந்தோம். கிட்டத்தட்ட மணி பார்த்தீங்கன்னா 6:45 7 மணி ஆக பார்த்து இன்னமும் பட்டம் செம்மையாக பறந்துட்டு செம்ம என்ஜாய்மெண்ட் இருக்குது. இப்படி 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 அடுத்ததாக பார்த்தீங்க வந்து நம்ம கேம்பிங் பண்ணும்போது யூஸ் பண்ணக்கூடிய ஒரு போர்ட்டபிள் வாட்டர் ஃபில்டர் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவரி க்ளீன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபில்டரை வச்சுட்டு நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அழுக்கு தண்ணியை ஃபில்டர் பண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கூடவே பார்த்தீங்கன்னா அழுக்கு தண்ணியில் கூட பாக்டீரியாவோ ஜெம்ஸ் எல்லாம் சுத்தமாக ரிமூவ் பண்ணி கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 99.9% ரிமூவ் பண்ணி கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கூடவே பார்த்தீங்கன்னா அழுக்கு தண்ணியில் கூட ஸ்மெல்லையும் நல்லா ரிமூவ் பண்ணி கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் கேம்பிங் பண்ணும்போது மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் அழுக்கு தண்ணி இருக்கிற ஏரியாவில் இருந்தீங்க அப்படின்னா தான் இந்த ஃபில்டரை வச்சு யூஸ் பண்ணி அழுக்கு தண்ணி ரிமூவ் பண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அழுக்கு தண்ணியில் விட அழுக்க ரிமூவ் பண்ணிட்டு அதை குடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம லைவாக டெஸ்ட் பண்ணி பார்த்தாலும் வாங்க. போர்ட்டபிள் வாட்டர் ஃபில்டரோட பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டில் உள்ள எந்த கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலோட டாப்லாம் நீங்கள் ஈஸியாக தான் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த வாட்டர் ஃபில்டர் டெஸ்ட் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா நான் எங்கேருந்து தண்ணி எடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரிவர்லேருந்து தான் தண்ணி எடுத்துக்கேன். ரிவரில் தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப கலங்களாக இருக்கும். சேம் டைம் வந்து ரொம்ப எல்லா விஷயம் இருக்கும். ஸோ இந்த தண்ணியை நம்ம ஃபில்டர் பண்ணி குடிக்க போகிறோம். ஸோ ஃபில்டரை வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த வாட்டர் பாட்டில் உள்ள தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே கலங்கலாக இருக்குது. இது ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இந்த வாட்டர் பாட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே டவுன் பண்ணிக்கிட்டு லைட்டாக புஷ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தா தண்ணி வெளில வரும். ஸோ இந்த பவுலில் பிடிக்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். வாவ் காய்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் உள்ள அழுக்கு தண்ணி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டரான தண்ணி. பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரியும் உங்களுக்கு. இந்த ஃபில்டரான தண்ணியை குடிச்சு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம. இந்த வாட்டர் ஃபில்டர் யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ண தண்ணி குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா நார்மல் வாட்டர் குடிக்கும்போது ஏற்படுற ஃபீல் மாதிரி இல்லை. இப்போ சேம் டைம் பார்த்தீங்கன்னா இந்த ரிவர் வாட்டர் குடிச்சிங்க அப்படின்னா ஒரு மாதிரி உமட்டுற மாதிரி ஃபீல் கொடுக்கும். அந்த மாதிரி ஃபீலையும் கொடுக்கல. குடிக்கிறதுக்கு ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் அந்த வாட்டர் ஃபீல் ஆகுது. சேம் டைம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்டர் பார்த்தீங்கன்னா இது போல் வாட்டர் கேனில் மட்டும் தான் அட்டாச் பண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறது. டேரெக்டாக நீங்கள் இந்த ஃபில்டர் தண்ணிக்குள்ளே கூட போட்டு தண்ணியை உறிஞ்சி குடிக்கலாம். இந்த போர்ட்டபிள் வாட்டர் ஃபில்டர் நமக்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஹாலோ டியூப்ஸ் இருக்குது. இந்த ஹாலோ டியூப் மூலம் பார்த்தீங்கன்னா தண்ணி உள்ளே போயிட்டு வெளில வரும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபில்டராக வந்துடுது. எந்த அளவுக்கு ஃபில்டர் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.1 மைக்ரான்லேருந்து 1 மைக்ரான் அளவுக்கு இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் எல்லாத்தையும் வந்து ஃபில்டர் பண்ணி நம்ம கொடுத்துரும். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபில்டர் மேக் பண்ணவங்க என்னென்னலாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் ஒத்து போகிற மாதிரி வந்து இது ஒரு ரிசல்ட் இருக்குது. இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கிடச்சினா வேணும் அப்படின்னா வாங்கிங்க. மீண்டும் மட்டும் சூப்பரான வீடியோவில் நாங்கள் வந்து உங்களை பார்க்குறோம். அதுவரை உங்களிருந்து இருப்பது கேமராமேன் தமிழ் கூட உங்கள் பாலா. 5 ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்கிரிப்ஷனில் இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் இருக்குது. பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணி ஃபேஸை பிரைட்டாக காட்டுங்க.